இந்த ப்ரோக்ராம் மட்டும் நான் பார்க்க போறேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பாத்துக்கோ. போடி, 2 மணி நேரமா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. இன்னும் இந்த ப்ரோக்ராம் முடியவே மாட்டேங்குது. இப்போ நீ ரிமோட் கொடுக்க போறியா இல்லையா? இன்னைக்கு சாட்டர்டேல தமிழ் மினி ஃபுட்ல நியூ வீடியோ அப்லோட் பண்ணிருப்பாங்க. நான் பார்க்க போறேன். ஒழுங்கா ரிமோட்டை என்கிட்ட கொடுத்துரு. அதெல்லாம் முடியாது. இந்த ப்ரோக்ராம் முடியற வரைக்கும் நான் யார் கையிலயும் ரிமோட்டை கொடுக்க மாட்டேன். முடியாதா? இது என்ன உன்னோட டிவியா? நம்ம 2 பேருக்கு தான வாங்கி கொடுத்தாங்க. இப்ப மட்டும் நீ ரிமோட்டை கொடுக்கல, நான் அம்மாட்ட சொல்லிடுவேன். மா மா, நேத்து தான் நான் எல்லா துணியும் துவைச்சு போட்டேன். அதுக்குள்ள எப்படி இவ்வளோ துணி சேர்ந்துச்சு? இந்த பிள்ளைங்களோட ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடணும். இப்படி 4 ட்ரெஸ்ஸை போட்டால் என்ன தான் பண்ணுறது? என்ன சத்தம்? ஐயோ, மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? இவங்களை வச்சுட்டு ஒரு துணி துவைக்க கூட முடியாது. ஏய் மினி, ரெனி, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன இப்படி 2 பேரும் கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருக்கீங்க? எப்போ பாரு இதே உங்களோட வேலையா போச்சு. இப்போ என்ன பிரச்சனை? மா, எல்லாம் உங்களால தான்மா. அன்னைக்கே சொன்னேல, 2 டிவி வாங்கியிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமா, 2 வாங்குறாங்க. உங்க சண்டைக்கு இது ஒரு காரணமாக்கும். இப்படியே 2 வாங்கினா அந்த வீடும் 2 தான் வாங்கணும். இவதாம்மா ரொம்ப நேரமா டிவி பார்த்துட்டே இருந்தா. என்கிட்ட ரிமோட்டை கொடுக்கவே இல்லம்மா. இந்த டிவியால தானே 2 பேருக்கும் பிரச்சனை வருது. 2 பேருக்கும் டிவியே வேணாம். உள்ள போய் புக் எடுத்து படிங்க. நான் சீரியல் பார்க்க போறேன். ரிமோட் எங்க போச்சு? இங்க இருக்கு. இன்னைக்கு சிறகடிக்க ஆசையை போட்டிருப்பாங்க. முக்கியமான சீன் ஓடிட்டு இருக்கு. இந்த மாமியார் அவளை என்ன பண்ணான்னு தெரியல. இப்ப அம்மா சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கவே, நைட்டு 10 மணி வரைக்கும் ரிமோட்டே கிடைக்காது. அந்த ப்ரோக்ராமாவது ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கலாம். தேவையில்லாம நீ தானே வந்து சண்டை போட்ட. ஏய், எல்லாம் ஒன்னாலதான். என்னைய சொல்றியா? அங்க என்ன சத்தம்? இப்ப 2 பேரும் வெளியே போறீங்களா இல்லையா? மினி, அம்மா கோவத்தோட உச்சத்துல இருக்காங்க. வா, சீக்கிரம் போயிடலாம். இல்லன்னா அடியே போட்டுற போறாங்க. ஏய், அங்க பாருப்பா, நமக்கு முன்னாடியே ஹனியும் வந்துட்டா. ச்சே, கொஞ்ச நேரம் கூட விளையாட விட மாட்டேங்கிறாங்க. இந்த அம்மா ரொம்ப மோசம். ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. ரெனி, ரெனி, என்ன 2 பேரும் இங்க தான் நிக்கிறீங்களா? நீங்க எதுவும் விளையாட போலையா? 2 பேரும் டிவி தான்ப்பா பார்த்துட்டு இருந்தோம். எங்க அம்மா சீரியல் பார்க்கணும்னு எங்கிட்ட ரிமோட்டை பிடிங்கிட்டாங்க. உங்க அம்மாவும் திட்டிட்டாங்களா? எங்க வீட்லயும் கொஞ்ச நேரம் கூட விளையாடவே விட மாட்டேங்கிறாங்கப்பா. நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமா, நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இருந்துச்சுன்னா நம்ம எப்ப வேணாலும் அதுல விளையாடலாம். நல்லா ஜாலியா சத்தம் போட்டு விளையாடலாம்ல. ஏய், வீடு கட்ட போறோமா? என்கிட்ட சூப்பரா ஒரு பிளான் இருக்கு. நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஏப்பா, வீடு கட்டுறதுக்கு ஜேசிபி, செங்கல், மணல் எல்லாமே தேவைப்படும்ல? சரி, நான் போய் ஜேசிபி அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமா, சிமெண்ட், செங்கல், மணல் எல்லாமே தேவைப்படும். நான் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். மினி, இங்க பாத்தியா? மணல்ல இந்த மாதிரி லாரியில் அள்ளிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்குவேன், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு லோடு இறக்கியாச்சு. இது மாதிரி ஒரு 4-5 ட்ரிப் அடிச்சோன்னு வச்சுக்குவேன், நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா மணலும் ரெடி ஆயிரும். ஆமா ரெடி, நம்ம எப்படியும் பெரிய வீடா தான் கட்டுவோம். அதனால இந்த ஒரு லோடு மணல்லாம் பத்தாது. எப்படியும் ஒரு 10 லோடாவது இறக்குற மாதிரி இருக்கும். என்னது, 10 லோடா? நம்ம என்ன அவ்வளோ பெரிய வீடா கட்ட போறோம்? ஆமா ரெடி, இங்க பாத்தியா எவ்வளவு பெரிய இடம் இருக்கு. நல்ல பெரிய வீடா கட்டணும்னா தான் எல்லாரும் நல்லா ஓடி ஆடி விளையாடலாம். இங்க பாத்தியா, சொல்லிட்டு இருக்கும் போதே ஜேசிபி வந்துருச்சு. இந்த இடத்துல தோணுனா கரெக்டா இருக்கும். மினி, இங்க பாருப்பா, இந்த இடம் ஓகே தானே? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எங்க சொன்னா நீ எங்க தோண்டிட்டு இருக்க? கொஞ்சம் தள்ளி, அந்த இடத்துல தான். இங்க தோணுனா கரெக்டா இருக்கும். ஏய், இங்க என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் போய் திங்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன்ல, அதுக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன ஹனி, வீடு கட்டுறதுக்கு ஜேசிபி, மணல் எல்லாம் தேவைப்படும்ல? அங்க பாரு, ரெட் ரோஸ் தண்ணி கூட எடுத்துட்டு வந்துட்டா. போடா, இந்த ஒரு குடம் தூக்குறதுக்குள்ள என் இடுப்பே உடைஞ்சிரும் போல இருக்கு. உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? இது எதுவுமே தேவைப்படாது. நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கொஞ்சம் இருங்க, நான் காமிச்சாதான் அது உங்களுக்கு புரியுங்களா? இதுதான் கார்டன் வில்லா பசில் ஹவுஸ். இந்த பசில் ஹவுஸை வச்சே நம்ம ஈஸியா வீடு கட்டிடலாம். இதுக்கு செங்கல், சிமெண்ட், மணல் எதுவுமே தேவையில்ல. இங்க பாத்தீங்களா, இதோட பேக் சைட்ல இந்த டோரு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் கட் பண்ணாலே போதும். அப்போ இந்த ஜேசிபி எல்லாம் தேவையில்லையா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்க எல்லாரும் இங்க வாங்க. முதல்ல இந்த ஜேசிபி எல்லாம் எடுத்துட்டு போங்க. இது யாரோட ஐடியா? இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன், நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த பசில் வந்து ஒரு ஆள் மட்டும் சால்வ் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா ஈஸியா முடிச்சிடலாம். முதல்ல இந்த பசில் இது மாதிரி ஓபன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இதுதான் இந்த கார்டன் வில்லா பசிலுக்குரிய ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து தான் நம்ம ஃபுல்லா பண்ண முடியும். இது மட்டும் தொலைஞ்சிச்சுன்னா நம்ம இந்த வீடு பண்ணவே முடியாது. ஓகேவா? இதை பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பசில் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிக்கணும். அவங்க எல்லாமே கரெக்டா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹனி, என்னப்பா சொல்ற? அவங்களே கட் பண்ணி வச்சிருப்பாங்களா?
ஆமா மினி, அவங்களே கரெக்டா ஷேப் வாரியா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அதை கரெக்டா பிரிச்சு பிரிச்சு வச்சு அந்த நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ல ஃபிட் பண்ணோம்னாலே நமக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்க பாரு, நான் இதை கட் பண்ணிருக்கேன்ல, இந்த வில்லாவோட ப்ளூ பிரிண்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து அதுபடி பார்த்தோம்னா இது வந்து அதோட ஃப்ரண்ட் சைடும் சைட்லையும் வரும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணணும். இங்கே பால்கனி கூட வரும். இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துருப்பேன். இவங்க பாருங்க, இங்கே ஹோல் போட்டிருப்பாங்க. அந்த ஹோலில் அந்த மாதிரி புஷ்ஷஸ் மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரித்து எடுக்கணும். இது எல்லாத்தையும் பிரித்தோன்னா தான் அதுக்குரிய ஹோல் விழுகும். அந்தந்த ஹோலில் வந்து நம்ம அந்த பசிலை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். சரியா? அதனால் ஒரு ஆள் வந்து முதல்ல இந்த பசிலில் இருக்க எல்லா ஹோலையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துருங்க பார்ப்போம். ஹனி ஹனி இங்க பாரு, இது வந்து அந்த சைடுல இருக்கிற பெரிய ஜன்னல் தானே? இல்ல ரெட் ரோஸ், இது பெரிய ஜன்னல்லாம் இல்ல. இது வந்து நார்மலான ஜன்னல் தான். ஆனா கீழையும் மேலையும் ரெண்டுமே கனெக்டடா இருக்கு. அதனால உனக்கு அப்படி தெரியுது. இந்த பால்கனி இது மாதிரி பிரிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. குடுப்பா, இதை நான் பண்றேன். இங்க பாரு, இதுலயும் ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்ல பார்த்தா கரெக்டா ஓட்டையா இருக்கு. இதுல வந்து அதுக்குரியதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை தனியா பிரிச்சு எடுக்கணும். ஹனி இங்க பாரு, இந்த கார்டன்ல இந்த ஃப்ளவர் வேஸ், லைட் எல்லாமே ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்கல்ல. இதுல பாருப்பா, ஒண்ணுதான் இருக்கு. இதை வச்சா எப்படிப்பா கரெக்டா இருக்கும்? ஐயோ ரீட்டா, இதுல இல்லன்னா இன்னொரு பசில் இருக்குல்ல, அதுல இருக்கும். நீ இந்த பசில் இருக்காதுன்னா பயப்படாத. கண்டிப்பா எல்லா பசிலும் கரெக்டா வச்சிருப்பாங்க. போப்பா, நீ சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. இங்க பாரு, ஃப்ளவர் கூட ஒண்ணுதான் இருக்கு. இப்ப என்ன, உனக்கு எல்லா பசிலும் கரெக்டா இருக்கான்னு தெரியணும். இங்க பாத்தியா, இது மாடியில இருக்கும்ல அந்த ரூஃப், அதுக்குரிய இந்த செட்டு. அதுக்கப்புறம் வந்து இங்க பாத்தியா, இது வந்து பால்கனியோட பேஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, இதுதான் பால்கனியோட அந்த செவர் இருக்குல்ல, அந்த செட்டு. இதுலதான் ஹோலா இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னலுக்கு வந்து ரூஃப் மாதிரி குட்டி குட்டி ரூஃப் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது ஓபன் பண்ணியாச்சு. வேற என்ன, இது என்ன எடுக்கவே வர மாட்டேங்குது இந்த பால்கனி. குடுப்பா, அந்த பால்கனியை நான் கட் பண்றேன். எல்லாரும் இங்க பாருங்கப்பா, இதுதான் நம்ம வீட்டோட பேஸ்மெண்ட். இதுல இங்க பாத்தியா, நீ கேட்டில இன்னொரு ஃப்ளவர் வேஸ் எல்லாமே இது இருக்கு. இதை வந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த பேஸ்மெண்ட்டுக்குரிய அந்த செட்டு மட்டும் தனியா கிடைச்சிடும். இதுல தான் நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ண போறோம். இப்போ ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் சைடு, அது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே ஈஸியா ஃபிட் பண்ணிடலாம். மினி, இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா ஜன்னல் எல்லாமே அதுலேயே இன்க்ளூடிங்காக இருக்குது. எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்துரு. என்ன ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் வேஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அந்த லைட்டும் ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, பேஸ்மெண்ட்ல இந்த முன்னாடி இருக்கிற இந்த கார்டன் ஏரியா எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த வீடு ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஹவுஸை ஃபிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கவேன். ஏன் அவசரப்படுற? அதுக்கு முன்னாடி நம்ம இங்க பாத்தியா, இந்த நில மாதிரி இருக்குல்ல, இது முதல்ல ஃபிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹவுஸ் ஃபிட் பண்ணணும். ஓகேவா? ஹவுஸ்க்கு முன்னாடி ஒரு பால்கனி மாதிரி குட்டியா கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து இந்த லாபி மாதிரி இருக்கும். நம்ம இங்க எல்லாரும் விளையாடலாம். இந்த ஏரியாவை கரெக்டா ஃபிட் பண்ணிட்டோம்னா தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹவுஸ் ஃபிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அந்த ஏரியா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இத ஹவுஸோட கனெக்ட் பண்ணணும். இந்த ரூஃப் கொடுத்துருக்காங்கல்ல, நமக்கு அந்த ரூஃப்ல வந்து ஹவுஸுக்கு தனியா ஹோல் கொடுத்துருக்காங்க. அதுல கனெக்ட் பண்ணியாச்சு. வீட்டா, இங்க பாரு, நமக்கு சைடுல ஒரு பெரிய ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது ஃபிட் பண்ணவே இல்ல. அதை ஃபிட் பண்ணோம்னா தான் நம்ம இந்த பால்கனி எல்லாம் கரெக்டா ஃபிட் பண்ண முடியும். நம்ம வீடு சூப்பரா இருக்குல்ல? கொஞ்சம் வெயிட் பண்ணு மினி, ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். ஓகே, மிச்சம் இருக்குது இந்த ரூஃப் ஏரியா தான். இது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா மெதுவா பண்ணோம்னா தான் இதை கரெக்டா ஃபிட் பண்ண முடியும். ஏதாவது அமுக்கி ரொம்ப ஃபோர்ஸா பண்ணோம்னா அப்புறம் வீடு ஃபுல்லா இடிஞ்சு விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். யாருப்பா அப்படி பண்ணது? இந்த பெரிய ரூஃப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விண்டோவை இன்சர்ட் பண்ணக்கூடாது. இந்த விண்டோக்குரிய குட்டி ரூஃப் இருக்கு இல்லையா, அதை ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்சர்ட் பண்ணணும். இப்ப பாரு, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். சாரிப்பா, நான் தான் அதை தெரியாம மாட்டிட்டேன். ஆக்சுவலா இந்த விண்டோ கூட சைடுல வர விண்டோன்னு நினைக்கிறேன். இது பாரு, கொஞ்சம் கூட மிஸ்மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குல்ல, அதனால இந்த விண்டோவை கழட்டிட்டு நான் வேற விண்டோ மாட்டுறேன். கரெக்டா இருக்கும். இதுக்கும் ரூஃப் மாட்டியாச்சு. ஓகே, சூப்பரா இருக்கு. ரெட்ரோஸ், நீ சொன்ன மாதிரி இது சைடுல வர விண்டோன்னு தான் நினைக்கிறேன். அதனால இதை ஒன்று பண்ணு, இதை வந்து சைடுல மாட்டிட்டு இன்னொரு விண்டோ இருக்குல்ல, அதை வந்து இந்த ரூஃபோட ஃப்ரண்ட்ல மாட்டினா கரெக்டா இருக்கும். ஓகே ரெனி, நீ சொன்ன மாதிரியே மாட்டிட்டேன். இங்க பாரு,
பாருங்க, இது வந்து பால்கனியோட பேஸ்மெண்ட். இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது வந்து முன்னாடி தெரியுற மாதிரி இருக்கணும். ஓகே, இது ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏய் ஹனி, நீ சொன்ன மாதிரி அந்த சைடுல இருக்க ஜன்னலும் கரெக்டா மாட்டியாச்சு. லாஸ்டா இருக்குது இந்த ரூஃப் தான். ஓகே, இதுவும் ஃபிட் பண்ணியாச்சு. நம்மளோட ஹவுஸ் சூப்பர் ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹை, நம்ம நியூ ஹவுஸ் சூப்பரா இருக்குல. இந்த கார்டன் ஏரியா செம்மையா இருக்குப்பா. இனிமே நம்ம எல்லாரும் இங்கதான் விளையாட போறோமா? ஆமா ரெனி, நான் தான் சொன்னேன்ல, இந்த பசில் ஹவுஸ் சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் எதுக்கும் உள்ள போய் இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் வாங்கப்பா, நம்மளும் உள்ள போய் இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மினி, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. நம்ம இந்த வீட்டில் என்னென்ன பண்ண போறோம்னு நான் சொல்றேன். பாத்தியா, இங்க ரூஃப் இருக்குல்ல, இந்த ரூஃப் பக்கத்துல பால்கனில நின்று நம்ம எல்லாரும் ஜாலியா உட்காந்து பேசலாம். இந்த ரூஃப் மேல உட்காந்து பேசினா கூட ஜாலியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பால்கனி இருக்குல்ல, நம்ம எல்லாரும் பால்கனில நின்று ஜாலியா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுனா சாப்பிடலாம். ஐயோ, என்ன ரெனி சொல்ற? அதெல்லாம் இல்ல. இங்க பாத்தியா, கீழே கார்டன் ஏரியா எவ்வளவு பெருசா இருக்கு. அங்க நம்ம எல்லாரும் சேர் போட்டு ரவுண்டா உட்காந்து ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் சாப்பிட்டோம்னா ஜாலியா இருக்கும். அப்போ ஒன்று பண்ணுவோம், மேலே பால்கனியில் உட்காந்து ஸ்நாக்ஸ் டீலாம் குடிச்சுக்குவோம், கார்டன் ஏரியாவில் லஞ்ச் சாப்பிடுவோம். ஓகேவா? ஓகே ஓகே ரெனி, எல்லாரும் இங்க வாங்க. இங்க இருந்து பார்த்தா சூப்பரா வியூ தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.